இந்த புகைப்படத்தில் இருக்க பேர் தான் தாஹிர் இக்பால். இவன் ஒரு பாகிஸ்தானோட எக்ஸ் ஆர்மி ஆஃபீஸர். இப்போ தற்சமயம் எம்பியாக இருக்கான். பார்லிமெண்ட்டில் அவன் அழுதுகிட்டே பயத்தில் பார்த்தீங்கன்னா நடுக்கத்தில் அல்லாஹ் மட்டும்தான் நம்மளை இப்போ காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா இந்திய ராணுவம் எந்த அளவுக்கு இஸ்லாமாபாத், கராச்சி, லாகூர்லாம் புகுந்து வேட்டையாடுதுங்கிறதுக்கு இவனோட அழுகே ஒன்றே வந்துட்டு சாட்சி. பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர்கிட்ட பத்திரிகையாளர்லாம் கேட்குறாங்க, குவாஜா ஆசிஃப்ட்ட இந்தியாவோட ரஃபேல் விமானத்தில் சுட்டு வீழ்த்துன்னு சொல்லிங்களே, ஏதாவது ஆதாரம் இருக்கான்ட்டு. எந்த ஆதாரத்தையும் காட்டாமல் இந்தியாவோட சோஷியல் மீடியாவில் இருக்குன்னு சொல்லியிருக்கான் குவாஜா ஆசிஃப். இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் மசூத் அசாரோட தம்பி, அதாவது ஜெய்ஷே முகமதுடைய சீஃப் பேர் தான் மசூத் அசார். இவனோட தம்பி தான் பார்த்தீங்கன்னா அப்துல் ராஃப். இவன் கந்தகார் இந்திய விமானத்தை 1999 கடத்திட்டு போயிட்டான். அதில் பார்த்தீங்கன்னா அவன் செத்து போயிட்டான். இவன் செத்து போனோன்னா பாகிஸ்தானில் உள்ள விஐபிசி எல்லாரும் சேர்ந்து அவன் கஃபின், அதாவது அவனுடைய பிணத்துக்கு தேசிய கொடியை போற்றி அவனை அடக்கம் பண்ணுறாங்க. அவன்லாம் என்ன சேவை செஞ்சுட்டான். இதுக்கு நடுவில் இப்போ ராஜஸ்தான் ஜெய்சல்மீர்லாம் ட்ரோன் அட்டாக்லாம் நடந்திருக்கு. அது இந்தியா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக வெற்றிகரமாக தடுத்துருச்சு. எந்த ஒரு உயிர்